கரம் இருக்க பயம் இல்லாயே, என்னை அழைத்தவாறே என்றும் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயம் இல்லாயே. எஸ்ராவுக்கு கர்த்தருடைய கரம் துணையா இருந்தது போல தேவன் நிச்சயமா எஸ்ராவுக்கு அநேக எதிர்ப்புகளும் போராட்டங்களும் கடந்து வந்த பாதையில இன்னொரு கரத்தை தேடி போகலாம் என்று சொன்ன பொழுது எஸ்ரா சொல்லுகிறார், கர்த்தர் கரம் என்னோடு இருக்கிறது. நிச்சயமா இந்த 2025ஆம் ஆண்டு 11 மாசம் ஆண்டுடைய கரம் நம்மை நடத்தினது. நம்ம கடந்து வந்த பாதை, நம்ம எதிர்கொண்ட சூழ்நிலைகள், நம்ம குடும்பத்தின் சூழ்நிலைகள், வேலை ஸ்தலத்தில சூழ்நிலைகள், தொழில் சூழ்நிலைகள், படிக்கிற பிள்ளைகள் சூழ்நிலைகள், சமுதாயத்தின் சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலை, எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் எந்த ஒரு தீங்கு வந்தாலும் தீங்குகளை விலக்கி நன்மையாய் கர்த்தர் மாற்றி இதுவரை நடத்தி வந்த தேவன் இனியும் நம்மை நடத்துவார். புதிய ஆண்டுக்குள்ள புதிய வாக்குத்தத்தங்களை கொண்டு நம்மை கொண்டு நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். நாளிலே கிறிஸ்துமஸ் பிறப்பின் நாட்களிலே நாம் இருந்து கொண்டு வருகிறோம். நிச்சயமாக இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை அநேக பேர் சந்தோஷமா கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பார்க்கும் பொழுது எனக்கு மிக மகிழ்ச்சி. அல்லேலூயா. உண்மையா கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறதற்காக தான் 2025 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி மேய்ப்பர்களுக்கு ஒரு வார்த்தை. பயந்து, பிரியமான தேவ நல்ல குளிர்காலத்தில் பயந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்த வேளையிலே தேவ தூதன் காபிரியேல் தூதன் அவர்களை சந்தித்து, இதோ நீங்கள் பயப்படாதீர்கள், உங்களுக்காக தாவீதின் ஊரிலே இயேசு பாலகன் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அன்றைக்கு பிறந்ததுனாலதான் இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? உண்மையா இயேசு எனக்காக பிறந்தார், இயேசு எனக்காக தான் வாழ்ந்தார், இயேசு எனக்காக தான் பாடுகள் பட்டார், இயேசுதான் எனக்காக சிலுவை சுமந்தார், இயேசு எனக்காக மரித்து 3 நாள் கல்லறையில் இருந்தார், பரிசுத்த ஆவியானவராய் எனக்காய் வரப்போகிறார் என்ற பேர் எத்தனை பேர் விசுவாசிங்க? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா கிறிஸ்துமஸை கொண்டாடுறவங்க பாடல் கூட இருக்கிறது, புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் இல்ல. அல்லேலூயா. புத்தாடைகள் வாங்கி பிரியாணி செஞ்சு கேக் கட் பண்ணி அல்லேலூயா செலிப்ரேஷன் பண்ணுவது கிறிஸ்துமஸ் அல்ல. அல்லேலூயா. என் வீட்டில் இயேசு பிறந்திருக்கிறாரா? வீடு என்பது இருதயம். அல்லேலூயா. உன் இருதயத்தில் இயேசு பிறந்திருக்கிறாரா? அல்லேலூயா. உன் இருதயத்திலே இயேசு பிறக்க வேண்டும். உன் இருதயத்தில் எப்படி இயேசு பிறப்பார் என்றால், நம்முடைய பாவங்களை அவருடைய சமூகத்துக்கு வந்து அவருடைய சமூகத்தினுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய பிள்ளையாய் நாம் மாறும்போது உன் உள்ளத்தில் இயேசு பிறக்கிறார். அல்லேலூயா. இயேசு பிறக்கும் பொழுது மாத்திரமே ஞானஸ்நானம் உண்மையான ஞானஸ்நானம். எல்லாரும் எடுக்கிறாங்கன்னு சொல்லி நாம் ஞானஸ்நானம் எடுத்து அல்லேலூயா ஒரு கஷ்டம், ஒரு உபத்திரம், ஒரு போராட்டம் வந்த உடனே ஆண்டுடைய ஆராதனைக்கு வராம, சபைக்கு வராம விலகி இருக்கிறது அது ஒழுங்கு கிடையாது. அல்லேலூயா. ஒரு உள்ளத்துல இயேசு பிறப்பாரானால் கர்த்தருடைய வருகை மட்டும் எந்த சூழ்நிலை வந்த பாடல், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் மனிதர்கள் உங்களை கைவிடலாம், ஆனா இயேசு உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமே. உண்மையா எங்க ஊழியத்துல எத்தனையோ அவமானங்கள் என் மேல, நான் செய்யாததெல்லாம், நான் சொல்லாததெல்லாம் என் மேல நிறைய பழிகள் என் மேல சுமத்தினாலும் விசுவாசிகள் சுமக்கத்தான் செய்வாங்க, பாரத்தை போடதான் செய்வாங்க. அல்லேலூயா. அழைத்தவர் கர்த்தர், அழைத்தவர் தேவன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்த
அழைப்புல நின்னுட்டோம்னு சொன்னா நம்ம யார் என்று அவர்கள் அறிவார்கள். ஆமென் சொல்லுவோமே. விசுவாசிகளுக்கு கூட நான் சொல்றேன், விசுவாசிகளாகிய உங்களுக்கும் நான் சொல்றேன், விசுவாசி நம்ம சபையிலேயே நமக்கு எதிர்ப்புகள் வரும், போராட்டங்கள் வரும், எதிர்ப்பாங்க. நம்ம குறிச்சு சபையில நாம ஊழியத்துல ஒரு உதவியா இருக்கிறோம்னு சொன்னா நம்ம குறிச்சு எதிர்த்து பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த காதுல வாங்கவே கூடாது. ஒருவேளை வாங்கினியா இந்த காதுல விட்டுட்டு ஆண்டவர் உன்னை எதிர்க்கு இந்த சபையில முன்குறித்து வைத்திருக்கிறாரோ, ஆண்டவர் உனக்கென்று கொடுத்த வேலையை மாத்திரம் நீ செஞ்சுட்டு போயிட்டாரு. ஒரு நாள் நீ யார் என்று அவர்கள் அறிவார்கள். அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. யாரை பார்த்து ஒருவரையும் பரிசுத்த ஆவியானவர் அழைக்கவில்லை. யாரையும் பார்க்காத அழைத்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. உங்ககிட்ட டேலண்ட் இருக்கா, உங்ககிட்ட படிப்பு இருக்கா, உங்களுடைய பணம் இருக்கா, செல்வாக்கு இருக்கா, உங்ககிட்ட ஆஸ்தி இருக்கா, அந்தஸ்து இருக்கா, பெருமை என்னென்ன இருக்கதெல்லாம் பார்த்து உன்னை அழைக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. உன்னை எது பார்த்து அழைப்பார்ன்னு சொன்னா உன்கிட்ட உண்மையை பார்ப்பார். அல்லேலூயா. ஆபிரகாமை கூட அழைத்த தேவன் அல்லேலூயா அவனுடைய ஆஸ்தி அந்தஸ்து அவனுடைய தொழிலை பார்த்து அழைக்கல. அல்லேலூயா. அவனுடைய விக்கிரகங்களை தொழில் செய்கிற வாழ்க்கையிலே அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். அந்த உண்மையை பார்த்துதான் ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்தார். உண்மையா நம்மையும் நம்ம வாழ்க்கையில எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்தோம், நம்ம உண்மை என்று அவர் பார்த்து உங்க ஊழியக்காரியை அனுப்பி சத்தியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணி இன்றைக்கு இந்த இடத்துல வைத்திருக்கிறன்னா உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு அசைவை கற்றுக் கொண்டு வருவதற்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. இதனால கூட ஆண்டவருடைய வார்த்தையை என்ன கொடுக்கலாம் என்று ஆண்டவரே கேட்டபோது ஆண்டு கொடுத்த வார்த்தை சங்கீதம் 34. சங்கீதம் 34க்கு திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 34:8 வாசிங்க. சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் உள்ள மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல தாவீது என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயுள்ள மனுஷன் பாக்கியவான். இந்த காரியத்தை தாவீது எப்படி சொல்லுகிறாருன்னு சொன்னா, தாவீதுக்கு வந்த அநேக நெருக்கங்கள்ல கர்த்தர் அவரை விடுவித்தார். நீங்க மேல வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் நமக்குலாம் வேணாம். நமக்கு கீவேர்டு இன்னைக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார். ஏன் இந்த வார்த்தை தாவீது சொல்லுகிறார் என்று சொன்னா, அவருடைய வாழ்க்கையில அவர் கூப்பிட்ட போது அவருடைய எல்லா பயத்துக்கும் தாவீது கர்த்தரை அழைத்த போதெல்லாம் இறங்கி வந்து இந்த ஏழையை கூப்பிட்டான். அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய அந்த 6ஆம் வசனத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். மேல வசனத்துல இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்தார். எல்லா இடுக்கண்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க கணவர் வேலைக்கு போகும்போது உங்க குடும்பம் முழுவதும் எத்தனையோ இடுக்கண்கள் உங்க குடும்பத்துக்கு வந்தது. உங்களுடைய எல்லா காரியங்களுக்கு இடுக்கண்கள் வந்தது. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் காத்தார்ன்றவங்க எல்லாம் ஒரு ரெண்டு கையை மேல உய சான்று நல்ல சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லா இடுக்கண்களுக்கு கர்த்தர் நம்மை விளக்கினார். அதனாலதான் இன்றைக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துமஸை நினைவு கூர்ந்து இந்த ஆராதனை முடிந்த பிறகு செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிற செலிப்ரேஷன்ல இணைய போகிற எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னார், இயேசு பிறப்பை ருசித்து பார்த்ததுண்டானால் நீங்க கொண்டாடுற எல்லா செலிப்ரேஷன்ல இயேசு பாலகன் அதிலே மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய பாலகன் பிறப்பை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஏதோ கிறிஸ்துமஸ் வந்தாச்சு, செலிப்ரேஷன் வந்தாச்சு, கேரல் போயிட்டோம், அல்லேலூயா, அநேகருக்கு இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை சொல்லிட்டோம் வந்துட்டோம் என்று சொல்வதை காட்டிலும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நாம் என்ன செய்ய வேண்டும்?
ருசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார், அவர் மேல் நம்பிக்கையுள்ள மனுஷன் பாக்கியவான். இந்த வருஷம் அவபாக்கியவான்களாய் சபைக்கு வந்து வாக்குத்தத்தம் கொடுத்தும் ஜெபித்தும் உபவாசம் எடுத்தும் ஓயாம எல்லா ஊழியங்களை பங்கெடுத்தும் ஒரு வாழ்க்கையில அற்புதம் நடக்கலையே என்று சொல்லி, ஒருவேளை நீ திகைச்சு போய் மனமுடைந்து போய் நம்பிக்கை இழந்து நீ தவித்துக் கொண்டிருப்பேன்னு சொன்னா, அவருடைய பிறப்பை நீ ருசித்து பார்க்கலன்னு அர்த்தம். அவரை இன்னும் நல்ல ருசித்து பார்க்கவில்லை என்ற அர்த்தம். இந்த வருஷம் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நல்ல டேஸ்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. ருசித்து பாருங்கள். ஆமென் சொல்லுவோமே. எப்படி பார்க்கணும்? நல்ல ருசித்து பார்க்கணும். எரேமியா சொல்ற, ஆண்டுடைய வார்த்தையை நான் உட்கொண்டேன் என்று சொல்லி சொல்றார். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை நம்ம சாப்பிடணுங்க, அதை மெமரி பண்ணணும். அதுல சாராம்சங்கள் வர்றோம். பிரியமான தேவன், அதுல இருக்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு உள்ளத்துல போகும் பொழுது ஆனந்த ஞானம் கிடைக்கும். அல்லேலூயா. எப்படி என்ன கிடைக்கும்? ஆனந்த ஞானம். ஆண்டுடைய வார்த்தையை ஆண்டவரை நீ டேஸ்ட் பண்ணுவாயன்னு சொன்னா, உலக ஞானம் அல்ல, தேவ ஆனந்த ஞானம் கிடைக்கும். இந்த ஆனந்த ஞானம் கிடைக்கிற வாழ்க்கையில பாக்கியவானா இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் நீங்க என்ன சபைக்கு போய் என்ன பிரயோஜனம், உபவாசங்கள் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரு மனசலித்து கொண்டு பேசுவாங்க. அப்படி எல்லாம் பேசவே கூடாது. ஆனா உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்போது நம்மளால முடியாத போது அந்த வார்த்தை நம்மளை அறியாமலேயே வார்த்தைகளை நாம் வாரி விடுகிறோம். அல்லேலூயா. ஆனா அதே நேரத்துல நாம் என்ன செய்யணும்? பேசின பிறகு, ஏசப்பா இந்த வார்த்தை உங்களை குறிச்சு நான் பேசினேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி ஆண்டவர் சமூகத்துல நாம் மனம் திறந்து விட்டு பேசும்போது நிச்சயமா இயேசு நம்மில அன்பா இருக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இதே வார்த்தையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரை ருசித்து பார்த்தனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் மாறுகிறது என்று சொல்லி சீக்கிரமா அவங்களுக்கு கொடுத்து விட்டு நான் கடந்து போக நான் விரும்புகிறேன். 1 பேதுரு புஸ்தகத்துல பேதுரு என்ன சொல்லுகிறார் என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுவேன். பிரியமான தேவன் சொல்லுவேன். 5ஆம் அதிகாரம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கோ நீங்கள் நிலைத்துக் கொண்டிருக்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று நான் உங்களுக்கு சுருக்கமாய் எழுதி. ஆமென். ஆமென். போதும் போதும் சிஸ்டர், ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் அவரை ருசித்து 2ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. முதல் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், பாருங்க, போதும் போதும், அதுக்கப்புறம் நான் பாயிண்ட்குள்ள வர நான் பாருங்க. தாவீது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனா அதே பேதுரு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா, கர்த்தரை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் என்று எழுதுகிறார். அதாவது சந்தேகத்தின் தொனியோடு அல்ல, நீங்கள் கர்த்தரை ருசித்து பார்த்தது உண்டானால், அல்லேலூயா, அவரிலே வளர வேண்டிய நிறைய காரியங்களில வளரல. நீங்க நிறைய காரியங்கள என்ன செய்யல? வளரல. வேர் படர்ந்து இருக்குது, மரம் வந்திருக்குது, நல்ல வேர்பட்டு இருக்குது. ஆனா என்ன செய்யல? மரம் என்ன இல்ல? வளரல. வளர்ற மரம் என்ன கொடுக்கும்? கனிகளை கொடுக்கும். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யல? வளரல. பிரியமான தேவன், நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்ததுண்டானால், அவருடைய பிறப்பின் செய்தியை இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே
கொண்டாடுகிறது. கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே நீங்க ஆழமா இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்குள்ள உங்களை ஒப்பு கொடுக்கணும். அவருக்குள்ள நான் வளர்றேனா? இயேசு எனக்காக பிறந்தார். நிச்சயம் இயேசு எனக்காக பிறந்தார். எங்க அப்பா அம்மா என்னை பெத்தெடுத்த வர என் இயேசு எனக்காக பிறந்து எனக்காக நான் சாபமா இருந்தவர்களை அவர் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அல்லேலூயா. தாவீது பேதுரு சொல்லுகிறார், இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால். அவரிலே எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க அதாவது சந்தேகத்தோட அல்ல, எப்படி அவரை ருசித்து பார்க்கணும்? ஆமா, அசையாது. அவர் அதான் சொல்றார், நீங்கள் அசையாம அவர் தயவுள்ளவர் என்பதை நீங்க ருசித்து பார்க்கணும். அவர் இரக்கம் உள்ளவர் என்பதை ருசித்து பார்க்கணும். அவர் கிருபை உள்ளவர் என்று ருசித்து பார்க்கணும். அவர் அன்புள்ளவர் என்று ருசித்து பார்க்கணும். ஏதோ சபைக்கு வர்றோம், ஏதோ போறோம், ஏதோ பைபிள் படிக்கிறோம், ஏதோ குதிச்சு நாலு செய்யறோம். ஆண்டவரை ருசித்து பார்க்கணும். நாம பிரியமான தேவச்சனம், நம்ம அவர் ஆண்டவருடைய பிறப்பை நாம் ருசித்து பார்த்தது உண்டானால் நிச்சயமா வரப்போற வருஷத்துல உனக்கு கொடுக்க போற வாக்குத்தத்தம் உனக்கு குறுகினதா இருக்காது, உனக்கு நிறைவா இருக்கும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. யாக்கோபுக்கு சொல்றாரு, நீ திரும்பவும் உன் தேசத்துக்கு வரும் வரையும் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? அல்லேலூயா. எப்ராயிமே உன்னை எப்படி மறப்பேன் எப்படின்னு சொல்லி, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி கைவிடுவேன். எப்படி ஒப்பு கொடுப்பேன்? உன்னை எப்படி நடத்துவேன்? உன்னை விடமாட்டேன், உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. யோசுவாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய கர்த்தராகிய தேவனுடைய அவருடைய அனுபவங்களை யோசுவா மோசே மூலமா ருசித்து பார்த்தான். யார் மூலமா ருசித்து பார்த்தான்? மோசே மூலமா ருசித்து பார்த்தான். யோசுவா மூலமா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் கொடுத்ததான ஆசீர்வாதமான பட்டணங்களை அவர்கள் ருசித்து பார்த்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமே. நாம் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் நாட்களை இருக்கிறவர்களே சும்மா கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் என்று சொல்லுவதை காட்டிலும் அவருடைய பிறப்பை நாம் ருசித்து பார்க்கணும். ஆழமா ருசித்து பார்க்கணும். பாரத்தோடு இல்ல, ஏதோ வேண்டாம் விருப்பம் அல்ல. அதான் அவர் சொல்றாரு, சந்தேகத்தோடு அல்ல, நல்ல ஒரு விசுவாசத்துல அவருடைய பிறப்பில நாம் ருசித்து பார்க்கணும். நம்ம வீட்டுல யாருக்காவது குழந்தை பிறந்தா எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? ஊரு முழுக்க எல்லாருக்கும் சொல்லிடுவோம். யாருக்கெல்லாம் சொல்லணுமோ எல்லாருக்கும் சொல்லிடுவோம். அவ்வளவு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை காட்டிலும் இயேசு இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பிறந்திருப்பாரானால் அவரை ருசித்து பாருங்க. அது சந்தேகமா இல்ல, அது வளரும்படியா ருசித்து பாருங்க. குடும்பத்திலையும் வளரணும், வேலையில வளரணும், பொருளாதாரத்துல வளரணும், பிள்ளைகள் வளரணும். அல்லேலூயா. வெறும் ஜபம் இருக்கக்கூடாது. வெறும் விசுவாசம் எல்லாவற்றிலையும். அதான் ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிறந்து ஆசீர்வாதமா இருங்கன்னு சொல்லிதான் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் விட்டார். இந்த பூலோகத்துல எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. இந்த பூலோகத்திற்கு எல்லாமே வேலையை ஆண்டவர் தான் கொடுத்தாரு. வேலையை கொடுத்தது மாத்திரமல்ல, நல்ல சம்பளமும் ஆண்டவர் தான் கொடுத்தாரு. நல்ல பொருளாதாரம், நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் கொடுத்தார். நீ நல்லா வாழ்ந்து நுசிகித்திரு. 3 யோவான் 2 சொல்லு, பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. எங்கேயுமே ஆண்டவர் என்ன செய்ய சொல்லல? தரித்திரமான வாழ்க்கை வாழ சொல்லல. அல்லேலூயா. நல்ல சிறப்பாய் வாழ்ந்துக்கோ. பீலயாம் பாலாக்கிட்ட கூலி பேசி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வந்தான். ஆனால் கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஆண்டவர் இந்த உலகத்திலே நாம் சாபமா இருப்பதற்காக அவர் பிறக்கவில்லை. சாபமாயிருந்த நம்ம சாபங்களையும் தரித்திரங்களையும் வறுமைகளையும் பாவங்களை போக்கிடவே இயேசு நமக்காக 2025 வருஷங்களுக்கு முன்பாக உனக்காக எனக்காக தாவீதின் ஊரிலே உனக்காக எனக்கு பிறந்தார். அல்லேலூயா.
அந்த பிறப்பை நாம் எப்படி பார்க்கணும்? ருசித்து பார்க்கணும். எப்படி ருசித்து பார்க்கணும்? சந்தேகத்தோடு அல்ல, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நாம் அவரை விசுவாசித்து ருசித்து பார்ப்போமானால், சபையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், குடும்பத்தில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நாம் என்ன செய்வோம் தெரியுமா? நாம் வளருவோம், கூட்டிக்கிட்டே போயிடுவோம், பெருக்கல் ஆகிட்டே இருப்போம். அல்லேலூயா. மல்டிப்ளை ஆகணும், மைனஸ் ஆகக்கூடாது, டிவைட் ஆகக்கூடாது, மைனஸ் ஆகக்கூடாது, மல்டிப்ளை ஆகணும். கர்த்தர் நிச்சயமாய் இந்த 2025 இறுதி நாட்கள்ல இருக்கிறோம். நாம் இன்னும் 10-11 நாட்களுக்குள்ள புதிய ஆண்டுக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. புதிய வாக்குத்தத்தத்தை கொண்டு கர்த்தர் கொண்டு போக போகிற ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் உங்களுடைய பிறப்பை நான் ருசித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய பிறப்பை நான் ருசித்து, அவருடைய பிறப்பை ருசித்து பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. சில காரியங்களை நீங்க அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை மாத்திரம் மூடாதீங்க, அதிலே அப்படியே இருங்க. அது நாம் அதுல நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளர் என்பதை நீங்க ருசித்து பார்த்தது உண்டானால், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிங்க பிரியமான தேவச்சனம். சகல துர்க்குணத்தையும் சகல வித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளருங்கள். போது நிறுத்து பிரியமான தேவச்சனமே. இந்த கிறிஸ்துமஸ் எப்படி அவருடைய கிறிஸ்துமஸ், அவருடைய பிறப்பின் செய்தியை கேட்டு, அவருடைய பிறப்பின் வார்த்தையை கேட்டு நீங்கள் உங்க இருதயத்துல கிறிஸ்துமஸ் வந்தாச்சு என்று சொல்லி எப்படி ஆனந்தமா இருக்கிறீங்களோ, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வளர்ந்தது உண்டானால், ருசித்து பார்த்தது உண்டானால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 1 பேதுருல பேதுரு நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, முதல்ல சகல துர்க்குணங்களை நாம் என்ன செய்ய வேணும்? விட வேணும். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த கிறிஸ்துமஸ்ல செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, முதல்ல செய்ய வேண்டிய, உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா துர்க்குணங்களை நாம் விட்டு வளர வேண்டும். எதுல வளரணும்? துர்க்குணத்தை விட்டு இயேசு கிறிஸ்து பிறப்பை டெஸ்ட் பண்ணி, நமக்குள்ள மற்றவங்களை குறித்து, மற்ற காரியங்களை குறித்து, மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களே, மற்றவங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே, அவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி துர்க்குணத்தோடு இயேசு கிறிஸ்து பிறப்பை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, இன்னைக்கு அந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றி துர்க்குணத்தை விட்டு உனக்கு வேண்டியதை ஆண்டவர் நிச்சயமா இந்த பாலகன் இந்த வருஷம் உன் குடும்பத்துல பிறந்து உனக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களாலே உன்னை நிரப்பவர் போதுமானவராயிருக்கிறார். சகல துர்க்குணங்களை இந்த வருஷம் எல்லாத்தையும் விட்டுடுவோம். முடிய போது பழையவர்கள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின. புதிய வருஷத்துக்குள்ள போக போறோம். சபை குறித்து துர்க்குணம், குடும்பத்தை குறித்து துர்க்குணம், கணவன் மனைவி குறித்து துர்க்குணம், மனைவி கணவனை குறித்து துர்க்குணம், புருஷன் மனைவி குறித்து துர்க்குணம், பெற்றோர்களை குறித்து மற்றவர்களை குறித்து இருக்கிற துர்க்குணங்களை இன்றைக்கு நாம் என்ன செய்வோம்? எல்லாவற்றையும் விட்டு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ருசித்து பார்த்து கொண்டிருக்கிற ஓசியா பிளெஸிங் சபை சார்ந்த சபையே, எல்லா சகல துர்க்குணங்களை நீங்க இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ருசித்து பார்த்தது உண்டானால், எல்லா சகல துர்க்குணங்களை விட்டு விலகு, விட்டு ஓடு. நீ வரும்போது நீ கொண்டாடுற இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை உண்மையான கிறிஸ்துமஸ் பண்டிகை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாய் பார்த்து கொண்டிருக்க சொல்றாரு, சகல விதமான கபடத்தை, அல்லேலூயா, எதை விடணும்? சகல விதமான கபடத்தை நாம் விட்டுவிட வேண்டும். சகல விதமான கபடுகளை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ருசித்து பார்த்து கொண்டிருக்கிற சபையே, சகல விதமான கபடுகளை நாம் விட்டு நாம் வரும் பொழுது நீ செய்ற இந்த கிறிஸ்துமஸ் உண்மையான கிறிஸ்துமஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. துர்க்குணத்தையும் கபடையும் உள்ள வைத்துக் கொண்டு, உள்ள நிறைய காரியங்களை வைத்துக் கொண்டு
பிரியமான தேவச்சனமே, இந்த பாலகன் திருப்பி பரிசுத்த ஆவியானவராய் வரப்போகிறார். வரும்பொழுது அந்த பழத்தை எடுத்து அந்த பழத்தை அறுக்கும் பொழுது அதுக்குள்ள துர்குணங்களும் கபடுகளும் இருந்து அழுகுமானால், ஸ்மெல் வருமானால் தூக்கி எரித்து போடுவார். பிரியமான தேவச்சனமே, அல்லேலூயா. ஒரு ஆரஞ்சு பழத்தை ஒரு சாத்துக்குடி எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அது கொஞ்சம் அது மேல் தோல் கருப்பாயிடுச்சுன்னா உள்ள கொலகொலன்னு இருந்துச்சுன்னா அதனுடைய வாசனையே அவ்வளவு, அது அழுகாத வரைக்கும் நல்ல வாசனையா வீசும். நல்லா முகர்ந்து பார்க்கும் போது நமக்கு வாமிட் வந்தாலும் எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிறது நல்ல ஒரு பழம். ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் அழுகிடுச்சுன்னா அது தூக்கி எரிந்து போடுவதற்கு அல்லாமல் வேறொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. அல்லேலூயா. அன்பு தேவச்சனமே, இந்த கிறிஸ்துமஸ் நீங்க இயேசு கிறிஸ்துவை பிறப்பை ருசித்து பார்த்ததுண்டானால் முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற துர்குணங்களை நாம் விட்டு விலகி தேவனுடைய பாதையில நாம் நடக்க வேண்டும். இரண்டாவதா பேதுரு சொல்லுகிறார், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், உங்களுக்கு நல்ல ஒரு யோசனைகளை கொடுக்கிறார், உங்களுக்கு புத்தி சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. இது செய்தி என்று கூட எடுத்துக்கொள்ளாம புத்தி என்று கூட எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏன்னா வருஷத்தின் கடைசி நாட்கள்ல நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, எல்லா துர்குணங்களையும் எல்லா கபடுகளையும் நாம் விட்டு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் ஆராய்ச்சி கொண்டிருக்கும் போது அந்த மேய்ப்பர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் செய்தியை கேட்டு அந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை எங்க இயேசு பிறந்தாரோ அந்த நட்சத்திரங்கள் என்ன காட்டினது? வழிகாட்டினது. வழிகாட்டின பிறகு அந்த பாலகனை பார்த்து அந்த பாலகனை தொழுது கொண்டு அவங்களுக்குள்ள இருந்த எல்லா கபடுகளையும் துர்குணங்களையும் மாறி வேற வழியை கொண்டு போவதற்கு அந்த தூதன் நல்ல வழியை காட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட வந்திருக்கிறவங்கள நமக்குள்ள கபடுகளும் துர்குணங்களோடு, ஒருவேளை கோபங்களோடு, மார்க்க பேதங்களோடு, கசப்புகளோடு ஒருவேளை நம்ம வந்திருந்தாலும் இந்த ஆராதனை எல்லாவற்றையும் விலக்கி உங்களை புதுசா ஆண்டவர் கர்த்தர் கொண்டு போக போகிறார். உங்களை என்ன செய்ய போறாரு? புதுசா உங்களை கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. ஏறது கிட்ட துர்குணம் இருந்தது, ஏறது கிட்ட கபடி இருந்தது. எப்படியாகலும் இந்த குலத்தை அழிக்கணும், எப்படியாக இந்த சபையை அழிக்கணும், எப்படியாக இது ஒன்றுமில்லாம ஆக்கணும் எப்படி சொல்லி துர்குணமும் கபடும் இருந்ததான காரியத்தை அந்த தூதன், அந்த நட்சத்திரம், அல்லேலூயா, அந்த பாலகனாக பிறப்பு அப்படி எல்லா காரியங்களையும் மாற்றினது. ஆமென் சொல்லுவோமே. இன்னைக்கு எல்லா காரியங்களையும் ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. உங்க சபையை தேவன் புதிதான வழியில கரம் பிடிச்சு கர்த்தர் கொண்டு போக போகிறார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவரே உங்க பிறப்பை நாங்க டேஸ்ட் பண்ணணும். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், புத்தாடைகளை தரித்து கொண்டு பிரியாணி செஞ்சு పలహారం చేంచి మా ఇంట్లో పలహారాలు చేసుకొని బిర్యానీ చేసుకొని తినేది, కొత్త బట్టలు ధరించుకొని అత్తని మామని అన్నని చిన్నని చిన్నమ్మల్ని పెదనాన్ని వీళ్ళందరిని పిలుచుకొని ఇన్ని చేసుకొని తినే కాడికి ప్రియమైన దేవుని జనమే அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறப்பை ருசித்து பார்த்து நாம் எப்படி ருசித்து பார்த்தோம் மற்றவர்களுக்கு ருசித்து காண்பிக்கணும். அல்லேலூயா சொல்லுவாம. இப்படி நாம் செய்யும் பொழுது நிச்சயமா சபை வளரும். அல்லேலூயா. சபை என்று சொன்னா இந்த கட்டிடம் கிடையாது. சபை என்றால் நம்ம தான். நிறைய வாட்டி உங்களுக்கு நான் வந்த போல சொல்லியிருக்கிறேன். சபை என்றால் எக்லிசியா. எக்லிசியா என்று சொல்ல பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் தோய்த்து வெளுக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு கூடி வருகிற இடம் தான் சபை. அல்லேலூயா. ஆண்டவரே இன்னும் ஒருவேளை இங்க இருக்கிறோம், ஆண்டவருக்கு சித்தமானா ஒரு புதிய பெரிய இடத்த 1200 ஸ்கொயர் ஃபீட்ல பெரிய இடத்த கொடுத்து அங்க போனீங்கன்னா அங்கேயே ஆண்டவர் வருவார். ஆமென் சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. யாக்கோபு வாழ்ந்த நாட்கள் அங்கங்க கூடாரங்களை போயிட்டு அமைத்துக் கொண்டு தேவனை ஆராதித்துக் கொண்டு அதான் சொல்றாரு, யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள். அல்லே என்னாகமம் 24 தான் சொல்லப்பட்டது. யாக்கோபே உன் வாசஸ்தலங்களும் ஐயா உன் கூடாரங்களும் எவ்வளவு அழகானவைகள். அவைகள் எப்படிப்படையா பரவி போகிற ஆறுகளை போல. அல்லேலூயா. அவைகள் எப்படி இருக்குமா? பரவி போகிற ஆறுகள். அப்படின்னா பறந்து ஜனங்க கூட்டம் கூட்டமாய் பரவி போகிற ஜனங்கள் சபைக்குள்ள நிரம்புவார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிரியமான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை ருசித்து பார்த்தவர்களே பேதுரு சொல்லிக் கொண்டிருக்கிறார், சகல துர்குணங்களை விட்டு சகல கபடுகளை விட்டு நீங்கள் வந்து இந்த பாலகனை ருசித்து பாருங்கள். ஆமென்.
மூன்றாவதாய் பார்த்து கொண்டிருக்கிறோம், சகல வஞ்சகங்களை நீங்க விடணும். இன்னைக்கு நிறைய பேர் வஞ்சிக்கப்படுறாங்க. இன்னைக்கு ஸ்திரீகள் சீக்கிரமா வஞ்சிக்கப்படுறாங்க, புருஷர்களும் வஞ்சிக்கப்படுறாங்க. ஸ்திரீகள் தான் பலவீனமான பாண்டம் என்று சொல்லி பார்த்தா இன்னைக்கு புருஷர்களை தான் சீக்கிரமா அட்டாக் பண்றான் பிசாசு. இன்னைக்கு ஸ்திரீகள் நல்ல பலசாலி ஆயிட்டாங்க. அல்லேலூயா. ஸ்திரீகள் நல்ல ஒரு கற்பாறையை மாறி ஆயிட்டாங்க. புருஷர்கள் தான் இன்னைக்கு என்ன ஆயிடுறாங்க தெரியுமா? பலவீனமானமா ஆயிடுறாங்க. யாராவது எது சொன்னா அப்படியே பலவீனமானமா ஆயிடுறாங்க. அல்லேலூயா. நாம் எப்படி இருக்க வேண்டும் பிரியமான? வஞ்சிக்கப்படாதபடி நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் அநேகர் எவனை வஞ்சிக்கலாமா என்று சொல்லி பிசாசு திருடி கொண்டிருக்கிறான், வஞ்சித்துக் கொன்ற சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி நாம் எப்படி இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மாத்திரம் டேஸ்ட் பண்ணி வஞ்சிக்கப்படாதபடி ஆண்டவர் நமக்கென்று கொடுத்த ஓசிய பிளெஸிங், அந்த வழியிலே நாம அப்படி இப்படி திரும்பி பார்க்காதபடி நம்முடைய கண்களுக்கு ஐயா கடிவாளத்தை கட்டி நாம் போய்கொண்டே இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யப்படுவதில்லை? நாம் வஞ்சிக்கப்பட போவதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஜனங்க வஞ்சிக்கப்படுறதுக்கு காரணமே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் என்ன செய்யறது கிடையாது, ருசித்து பார்க்கறது கிடையாது. పండగ రోజు పాస్టర్ అయ్యా డ్రమ్ కొడితే పాట ఒకటి ఉంది, అది తెలియదు எனக்கு. எங்க பாஸ்டர் பாடுவாங்க தெலுங்குல. அல்லேலூயா. పండగ రోజు பாஸ்டர் ட்ரம் కొడితే అందరూ వస్తారంట, எல்லாரும் வருவாங்களாம். பிரியமான தேவஜனமே, அந்த மாதிரி நாம் இராதபடி எல்லா வஞ்சனைகளையும் வஞ்சகங்களையும் வஞ்சக வார்த்தைகளையும் எல்லாவற்றையும் விலக்கி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் ருசித்து பார்த்ததுண்டானால் நீங்கள் சந்தேகத்தோடு வளர மாட்டீங்க. அன்போடு நீங்க எஸ்டாப்ளிஷ் ஆடுவீங்க, நீங்க வளர்ந்துடுவீங்க, நீங்க பெருக்கத்துல இருப்பீங்க. அல்லேலூயா. அடுத்த வருஷம் உங்களை பெருக்க பண்ணுவார் ஆண்டவர். அடுத்த வருஷம் உங்க விசுவாசத்துல பெருக்குவார், ஜபத்துல பெருக்குவார், பக்தியில பெருக்குவார், உங்க பொருளாதாரத்துல பெருக்குவார். உங்களுடைய எல்லா ஆவிக்குரிய ஜீவியங்களை உங்களை மல்டிப்ளை பண்ணி உன்னை உசந்த இடத்துல கண்டு போய் உங்களை நிறுத்துவாராக. அல்லேலூயா. ஜாகிரதை, வஞ்சிக்கப்படாதபடி. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவேன். நேற்று வாசித்து கொண்டிருக்கும் போது மேய்ப்பர்களுக்கு கூட ஒரு ஆடு கூட வஞ்சிக்கப்படாதபடி மேய்ப்பர்கள் அதை காத்து கொள்ள வேண்டும். 99 ஆடுகளை காட்டிலும் ஒரு ஆடு காணாத போனது நிமித்தமாக அந்த மேய்ப்பன் காணாத போன வஞ்சிக்கப்பட்டு எங்க போய் சிக்கி கொண்டதோ அந்த ஆட்டை மீட்டெடுப்பதற்காக ஓடினான் மேய்ப்பன். பிரியமான தேவச்சனமே, அது கண்டுபிடிக்கும் அளவும் தேடினான். கண்டுபிடிக்கும் அளவும் அதை தேடி அது கண்டுபிடிச்ச உடனே அதுக்கு எந்த ஒரு கீறல் வராதபடி, எந்த காயம் வராதபடி எல்லாவற்றையும் விலக்கி அந்த ஆட்டை மீட்டெடுத்து தோளின் மேல் சுமந்து அல்லேலூயா சந்தோஷத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எங்க சபையில கூட 15 வருஷம் சபையை விட்டு விலகி போயிடுச்சு ஒரு ஆடு. இந்த சபைக்காக, அந்த ஆடுக்காக நான் ஜெபம் பண்ணி 2 வாரத்துக்கு முன்னாடி போன் பண்ணி வந்து ஆண்டு சமூகத்துல சாட்சி சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு, ஐயா இனி உங்களை விட்டு நான் எங்கேயோ போக மாட்டேன், உங்களோடு இருப்பேன்னு சொல்லி அவங்க இன்றைக்கு ஒரு 3-4 வாரமா சபையில வந்து ஒப்பு கொடுத்து தேவனுக்கு சாட்சியா இருக்கிறார்கள். பிரியமான தேவச்சனமே, அல்லேலூயா. பிரியமான தேவச்சனம், ஏன் இவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள் சொன்னா வஞ்சிக்கப்படுகிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஜாகிரதை ஆடே. ஒவ்வொரு ஆடுகளுக்கு நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துடைய பிறப்பை ருசித்து பார்த்ததுண்டானால், இப்படி இருக்க இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை ருசித்து பார்த்ததுண்டானால், அல்லேலூயா, நீங்க என்ன செய்யக்கூடாது? என்ன சொன்ன? முதல்ல சொன்னாரு, நீங்க துர்க்குணங்களோடு இருக்கக்கூடாது, நீங்க கபடத்தோடு இருக்கக்கூடாது, நீங்க வஞ்சகங்களுக்கு வஞ்சக வார்த்தைகளுக்கு நீங்க சிக்கிக்கொள்ளாதபடி கிறிஸ்துனுடைய பிறப்பிலேயே நீங்க வளர வேண்டும். நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா நிச்சயமா இந்த ஊழியத்தில, இந்த சபையில உங்களை
ஒரு உன்னத இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி உன்னை மகிமைப்படுத்துவார். 4வதாய் பார்த்து கொண்டிருக்கிறோம், பொறாமைகளை நாம் விட்டு விட வேண்டும். என்ன விடணும்? என்ன செய்யணும்? இந்த 2025 வருஷம் நம்ம யார் மேலெல்லாம் புறம் கூறி பொறாமையோடு இருந்து நாம் எதிலெல்லாம் நாம் இருந்தோமோ பிரியமானது எல்லாவற்றையும் நாம் என்ன செய்வோம்? விட்டுடுவோம். அல்லேலூயா. இந்த விசுவாசம் மேல அந்த விசுவாசம் குறை சொல்றது, அந்த விசுவாசம் மேல இந்த விசுவாசம் பொறாமை கொள்றது, ஊழியக்காரிக்கிட்ட போய் சொல்றது, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். கர்த்தர் பார்க்கிறார். நீங்க உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட தோட்டத்துக்கு, நீங்க இந்த தோட்டத்துல இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ருசித்து பார்த்த நீங்க, யாரு மேல நமக்கு பொறாமை நமக்கு வேணாம். கர்த்தர் பார்க்கிறார். இந்த பாலகன் இயேசு உனக்காக பிறந்திருக்கிறார், எல்லாருக்காக பிறந்திருக்கிறார். உன்னை இயேசு பார்க்கிறார். எல்லாவற்றையும் தேவன் விலக்கி பொறாமை சொல்றாங்களா? உங்க ஊழியக்காரங்க ஏதாவது சொன்னாதான் நீங்க மனசுல வேதனைப்படணும். அப்படி சொன்னா கூட நான் சொல்றேன், உங்க தாய் உங்களை வளர்த்தது அவங்கதான். அல்லேலூயா. உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க என்பது ஒரு ஊழியக்காரனுக்கு தான் தெரியும், அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்பது. இத நீங்க நினைவுல வச்சுட்டீங்கன்னு சொன்னா, நிச்சயமா யார் பொறாமை சொன்னாலும் இந்த பொறாமைகளை தூசியை போல உதறி தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்து பிறப்பை நீங்க ருசித்து பார்த்ததனால் நீங்க சந்தேகத்தோடு வளர மாட்டீங்க, அன்போடு வளருவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 5வதாய் சொல்லுகிறார், சகலவித புறக்கூறுதலை தள்ளிவிட்டு நீங்கள் கிறிஸ்துனுடைய பிறப்பிலே வளருங்கள். சகலவித புறக்கூறுதலை விட்டு எதுல வளரணும்? கிறிஸ்துவின் பிறப்பில நீங்க என்ன செய்யுங்க? வளருங்க. நல்லா வளருங்க. நல்ல ஆவில நிரம்புங்க. வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஜப வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. வியாக்கானங்களை கேளுங்க. அல்லேலூயா. தீர்க்க தரிசன வரங்களை கேட்டுக்கொள்ளுங்க. தீர்க்க தரிசனம் இல்லாத சபைகள் சீர்கெட்டு போயின. அல்லேலூயா. அநேக ஏழை ஜனங்களுக்கு, அநேக பாமர மக்களுக்கு, பிரியமான தேவச்சன அந்நிய ஜனங்களுக்கு நீங்கள் போய் தீர்க்க தரிசனம் சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லி அழைத்து கொண்டு வாருங்கள். இதுதான் வளர்ச்சி. உங்களால முடியலையா? இயேசு கிறிஸ்து விட்ட கூட அநேக சீஷர்களை பிசாசு பிடித்து கூட்டிக் கொண்டு போனா அவங்களால என்ன செய்ய முடியல? அற்புதம் செய்ய முடியல. இயேசுவை அழைத்து கொண்டு போகிறார்கள். சில சந்தர்ப்பங்கள்ல சில காரியங்களை நம்மளால முடியாததை ஊழியக்காரியை கொண்டு கர்த்தர் செய்ய முடியும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. உங்களால முடியும், ஆனால் உங்களால முடியாததை சிலவற்ற காரியங்களை ஆண்டவர் இறுக்கமா வைத்திருப்பார். அந்த நேரத்துல உங்க ஊழியக்காரியை கொண்டு போய் நீங்கள் செஞ்சு பாருங்க, நிச்சயமாய் வளருவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மிரியாம் மோசே போன வாட்டி வந்தப்போ நான் தான் சொன்னேன், மிரியாமும் மோசே என்ன செஞ்சாங்க? மோசைக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. அந்நிய பெண்ணை கட்டிட்டான்னு சொல்லிட்டு மிரியாமும் ஆரோனும் பேசிக்கிறாங்க. அண்ணா அக்கா தங்கி பேசுறாங்க. கூப்பிட்டு இவங்களும் பயங்கரமான வர்ஷிப் லீடர். மிரியாம் சாதாரணமான ஆள் கிடையாது, அவ்வளோ வர்ஷிப் பண்றவங்க. சாதாரணமான நீயும் நானும் கூட அந்த மாதிரி வர்ஷிப் பண்ண மாட்டோம். அவ்வளவு நல்ல வர்ஷிப் பண்ணக்கூடிய மிரியாமும் ஆரோனும் 2 பேரும் என்ன செஞ்சுட்டாங்க? மோசே ஒரு கொலைகாரன் தான், அந்நிய பெண்ணை கட்டினான் தான். ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், ஆண்டவருடைய சமூகத்துல அவன் செஞ்ச எல்லா பிள்ளைகளுக்காக மனஸ்தாபப்பட்டு பாவங்களை ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்ததுனாலதான் மோசே மேல கர்த்தருடைய கிருபை இறங்கினது. மோசே மேல கர்த்தருடைய கிருபை இறங்கினதுனாலதான் மறுபடியும் மோசே எகிப்துக்கு கொண்டு போறாரு. எகிப்துக்கு எப்படி கொண்டு போற? சாதாரணமான ஒரு மனுஷனா கொண்டு போல, உன்னை ஒரு தேவனா கொண்டு போறேன். எகிப்துக்கு உன்னை எப்படி கொண்டு போறேன்? தேவனா கொண்டு போறேன். உன்னை பார்த்து பார்வோன் நடுங்குவான். உன்னை பார்த்து பார்வோனுடைய சேனைகள் பயப்படும். உன்னை பார்த்து எகிப்து ஜனங்கள் நடுக்கம் பிடிப்பார்கள். உன்கிட்ட அவங்க வரவே மாட்டாங்க. உன்னை பார்த்தாலே அக்கினி மதில் உன்னை சுற்றிலும் இருக்கும். சும்மா ஒண்ணு கொண்டு போல ஆண்டவர் மோசேய. உன்னையும் கர்த்தர் அப்படிதான் நடத்துவார். உன்னையும் அப்படிதான் சபையில உன்னை நடத்துவார். உன்னையும் உன் குடும்பத்திலும் சமுதாயத்தில் ஆண்டு உன்னை நடத்துவார். ஆமென் சொல்லுவோமே. தயவு செய்து புறம் கூறுதலை விட்டு இயேசு கிறிஸ்து பிறப்பிலே நாம் நினைவு கூர்ந்து நாம் வளருவோமே ஆனால் நிச்சயமா அடுத்த வருஷம் நீங்கள் வளர்ச்சி அடைவதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. உங்க ஊழியக்காரி சொல்லுவாங்க, இந்த விசுவாசி 2025
வளர்ச்சி இல்லாம இருந்தேன். நான் பார்த்துட்டு எத்தனையோ முறை சொன்னேன். ஆனா இந்த செய்தியை கேட்டு அவங்க கேட்டு ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு அவருடைய வளர்ச்சியில அதிகமாய் வளர்றாங்களே, உன்னை குறித்து அவர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது அவரு பேதுரு என்ன சொல்றாருன்னு சொன்னா, பிரியமான தேவஜனமே, இரண்டாவது காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம். 2:4 வாசிங்க. 2:4 வாசிங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுடைய கல்லாகிய அவரிடத்திலே சேர்கிறவர்களாய் நீங்கள் இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாய் பேதுரு உங்களுக்கு புத்தி சொல்லிக் கொடுக்கிறார். என்னவென்று சொன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை ருசித்து பார்த்ததுண்டானால், அல்லேலூயா, ஒளித்து விட வேண்டியவளை ஒளித்து விட்டு இரண்டாவதாக சொல்றாரு, கிறிஸ்துவோடு நீங்கள் இணைந்து வாருங்கள், கிறிஸ்துவோடு இணைந்து சேருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து பிறப்போடு நாம் என்ன செய்யணும்? பிணைக்கப்படணும். அவரோடு கூட உறவு வைத்துக் கொள்ளணும். அவரோடு கூட சம்பந்தம் வைத்துக் கொள்ளணும். ஆமென் சொல்லுவோமே. இந்த உலக சிநேகிதங்களை விற்று, இந்த உலக உறவுகளை விற்று, இந்த உலகத்தில் இருக்கிற சிநேகிதங்களை, நண்பர்களை விற்று, சொந்த பந்தங்களை, ரத்த உறவுகளை விற்று இயேசுவோடு நாம் சேர்ந்து வாழ வேண்டும். யாரோடு சேர்ந்து வாழணும்? இயேசுவோடு சேர்ந்து வாழ வேண்டும். தான் சொல்றாரு பேதுரு. சொல்றார், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும். ஆனா மனிதனோடு நாம என்ன சேர்ந்து வாழ்ந்த பொழுது நம்ம என்ன செய்வாங்க? சில மனிதர்கள் நம்மை தள்ளிடுவாங்க. குடும்பம் தள்ளிடும், சமுதாயம் தள்ளிடும். ஆனா அதான் சொல்றாரு, மனுஷரால் தள்ளப்பட்டவர்களாய் இருந்தாலும் தேவனாலே நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்க மனுஷரால தள்ளப்பட்டவர்களாய் இருந்தும், அல்லேலூயா, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள். அவரிலே நீங்கள் அனுதினமோ அவருடைய பிறப்பிலே வளர வேண்டும். அவருடைய பிறப்பிலே நாம் இணைந்து நாம் வளரணும். அந்த குழந்தையை சுமக்கணும். அந்த குழந்தை செய்யற ஒவ்வொரு காரியத்தை நினைச்சு நாம் மகிமைப்படணும். இயேசு பிறந்து வளர்வது மாத்திரமல்ல, அந்த இயேசு கிறிஸ்து பாலகன் பிறந்து, அவர் பிறந்ததே ஒரு அதிசயம். ஏசாயா 9:6 சொல்லுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோளி மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அவர் பிறப்பே ஒரு அதிசயம். அவருடைய பிறப்பிலே நாம் வளரணுங்க. அவருடைய பிறப்பில வளரணும், சத்தியத்துல வளரணும், ஜபத்துல வளரணும், வளர்ந்து சேர்ந்து நாம வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த 2025 வருஷம் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை ருசித்து பார்த்ததுண்டானால் நீங்க சந்தேகத்தோடு இருக்கக்கூடாது. உண்மையோடு, சங்கீதக்காரர் சொல்கிறது போல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து அவர் பிறப்பில நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்களாய் நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் பாக்கியவான்களா நீங்கள் இருக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? கர்த்தரோடு, இயேசு பாலகனோடு நாம் என்ன செய்யணும்? வளரணுங்க. அவரோடு சேரணும், அவரோடு பிணைக்கப்படணும். அவருடைய அன்பில, அவருடைய நடக்கையில, அவருடைய செயல்பாடுகளில நம்மளோடு சேர்ந்து ஒருமித்து, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை மகிழ்ச்சியுமா இருக்கிறது. அவரோடு சேரும் போதுதான் இன்பமும் மகிழ்ச்சியும் நமக்கு தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனசுல ஒண்ண வச்சுக்கிட்டு மேல் தோற்றத்துக்கு நானும் விசுவாசி என்று சொல்லி சுற்றி திரிவதை காட்டிலும் ஒழித்து விட வேண்டியவளை ஒழித்து விட்டு, அல்லே, கிறிஸ்துவோடு கூட மனுஷரால தள்ளப்பட்டவனாயிருந்தால் தேவன் உன்னை அழைத்திருக்கிற அந்த அழைப்பில கர்த்தரோடு நீ சேர்ந்து நீ வாழும் பொழுது நிச்சயமாய் நீ கொண்டாடுற கிறிஸ்துமஸ் அது வெறுமையாகாது. கர்த்தர் உன்னையும்
உன் குடும்பத்தையும் நடத்த அவர் போதுமானவர் இருக்கிறார். மூன்றாவதா நான் சொல்லி நான் முடிச்சிடுறாங்க. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஜீவனுள்ள கர்த்தரை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு நீங்கள் வருகிறீர்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக உங்களை ஒரு அரண்மனையா இயேசு மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை ருசித்து பார்க்கிற குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கும்? மாளிகையின் குடும்பமா இருக்கும், அரண்மனையா இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த குடும்பத்துல சந்தோஷம், அந்த குடும்பத்துல ஆனந்தம், அந்த குடும்பத்துல வறுமை இருக்காது, அந்த குடும்பத்துல சண்டை இருக்காது, அந்த குடும்பத்துல எந்த ஒரு குடிசை வீட்டுல இருந்தாலும் அது மாளிகையை ஆண்டு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. பெரிய மாளிகையில இருந்தாதான் இயேசு வருவாருன்னு இல்ல. இயேசு கிறிஸ்து பிறந்தது மாட்டு தொழுவத்தில தான். மாட்டு தொழுவம் எப்படிப்பட்டதா இருக்குங்க? நாற்றம் எடுக்கும், துர்நாற்றம் எடுக்கும். அல்லேலூயா. அதுல உனக்காக எனக்காக அதை சுத்தப்படுத்தி இயேசு பிறக்கிறான்னு சொல்லி அது வைக்கோல் எல்லாம் எடுத்துட்டு அப்படி தள்ளிட்டு கொஞ்சம் இடத்த ஒதுக்கி கொடுத்தாங்க. அந்த இடத்துல உனக்காக இயேசு எனக்காக பிறந்தார். அல்லேலூயா. எதற்காக பிறந்தார் தெரியுமா? நம்மை ஒரு மாளிகையாய் மாற்றும்படியாய், நம்மை அரண்மனையாய் மாற்றும்படியாய். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. பேதுரு சொல்லிக் கொடுக்கிற புத்திமதிகளை நமக்கு ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல கஷ்டமா தான் இருக்கும், கடினமா தான் இருக்கும். நீங்க ஏற்றுக்கொள்வீர்களானால் நிச்சயமா இந்த 2025 முடிச்சு 26க்குள்ள அடி எடுத்து நீங்க வைக்கும் போது ஆண்டவராக இயேசு உங்களை மாளிகையை மாற்றுவார். எப்படி மாற்றுவாருங்க? எப்படியா மாற்றுவாருங்க? உங்களை ஒரு மாளிகையாய் மாற்றுவார், உங்களை அரண்மனையாய் மாற்றுவார். அந்த அரண்மனையில் எப்படி இருக்கும் தெரியுமா? ராஜாவின் சிம்மாசனம் இருக்கும். அல்லேலூயா. அநேக அறைகள் இருக்கும். அந்த மாளிகையில ஒரு குறை இருக்காதுங்க, அதுல நிறைவாய் இருக்கும். ஆமென் சொல்லுவோமே. உங்க குடும்பத்துல கர்த்தர் உங்களை மாளிகையை மாற்ற போகிறார். உங்க வாழ்க்கையை மாளிகையை மாற்ற போகிறார். உங்களை அலங்காரமாய் மாற்ற போகிறார். அலங்காரம் தரிக்க போகிறார். இந்த 2025 வருஷம் அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறவர்களே, ஒழித்து விட வேண்டியங்களை ஒழித்து விட்டு, அருமையான தேவஜனமே, ஆவிக்குரிய எப்படி வளரணும்? நம்ம எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய காரியங்களை வளரணும். அவரோடு சேர்ந்து நாம் வாழும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நம்மளை எப்படி மாற்றுமா? மாளிகையாய் மாற்றும். நம்ம எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. எல்லாரும் வாய் திறந்து, ஆண்டவரே உம்முடைய பிறப்பின் ருசித்து பார்க்கும்படியாய் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் நீர் கொடுத்தீரே. எல்லாரும் உம்முடைய பிறப்பை இன்றைக்கு நான் ருசித்து பார்க்கிறேன் ஆண்டவரே. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா. வாய் திறந்து அறிக்கை செய்வோமா? என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, குனிந்து தூக்கினீரே பெரியவனா கினீரே. எல்லாரும் குனிந்து தூக்கினீரே
பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. அறிக்கை செய்வோம். குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே குனிந்து தூக்கினீரே. அப்பா, விழுந்து போன இடத்துல எல்லாம் இந்த வருஷம் உங்களுடைய பிறப்பின் ருசியை பார்த்தனா, விழுந்து போன இடத்துல எல்லாம் என்னை குனிந்து தூக்கி ஒரு விளக்கா என்னை பிரகாசிக்க பண்ண அநேகருக்கு ஆண்டவரே பிரகாசமுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை செய்யும், எனக்கு கிருபை செய்யும். குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே குனிந்து தூக்கினீரே. இந்த வருஷம் அப்பா எங்கெல்லாம் நான் விழுந்தேனோ, எந்தெந்த காரியங்களை நினைச்சு நான் விழுந்தேனோ, எந்தெந்த காரியத்தில் விழுந்து போய் கிடக்கிறனோ, பேதுரு கொடுத்த புத்தியை போல நாங்கள் கற்றுக்கொண்டு நான் இயேசுவை ருசித்து பார்த்தது உண்டானா, எல்லாவற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து உமோடு சேர்ந்து வாழ கிருபை எனக்கு தாரும். உமோடு சேர்ந்து வாழ்க்கை வாழும் பொழுது என்னை நீர் ஒரு மாளிகையாய் என்னை மாற்றி என்னை நடத்துவீர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. அடுத்த முறை முக்கு சித்தமானால் 2026 ஆண்டை காணும்படியா கிருபை எனக்கு இருக்குமானால், இந்த ஜனங்களை காணும்படியா, எப்படிப்பட்ட சபையை நான் காணணும், தேவ மாளிகையை நான் காணணும் ஐயா. தேவனுடைய மகிமை நிறைந்த மாளிகையாய் காண கர்த்தர் கிருபை செய்வோம். ஊழியத்தையும் ஊழியங்களையும் ஊழிய காரிய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லையெல்லாம் ஆசீர்வாதம். சாலமோன் சொல்லுது போல, வானங்களுக்கு மேலாய் நான் கட்டின ஆலயத்தை காட்டிலும் என்னுடைய ஆலயம் உமக்கு மேலானதா இருக்கிறது ஆண்டவரே. இந்த ஆலயத்திலே நீர் மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். மீதம் இருக்கிற காரியங்களோட திருக்கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும்